பரந்துபட்ட உலகில் நிமிடத்திற்கு நிமிடம் பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறி வருகின்றன. அவற்றை உடனுக்குடன் செய்திகளாக நாளாந்தம் நாம் வெளியிட்டு வருகின்றோம். அவசர உலகில் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் நாம் அவ்வாறான பல தகவல்களை பெற்றுக்கொள்ள தவறிவிடுகிறோம். அந்த குறையை தீர்க்கும் வகையில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற சம்பவங்களில் அதிகம் மக்களின் கவர்ந்தவற்றை தெரிவு செய்து செய்தி பார்வையாக தொகுத்து வாராவாரம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கொழும்பில் உள்ள உணவகங்களில் உணவு உட்கொள்வோருக்கு எச்சரிக்கை. கொழும்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு மனித பாவனைக்கு பொருத்தமற்ற வகையில் காணப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு சிட்டி சென்டரில் அமைந்துள்ள உணவகத்தில் வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள் நிறைந்து காணப்பட்டுள்ளன. இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் தங்கள் உணவகத்தினால் கடந்த 10ஆம் திகதி வழங்கப்பட்டதாக உணவகம் அறிக்கை மூலம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அங்கிருந்து உணவு வழங்கிய நிறுவனம் நீக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் குடிநீரில் அதிக சுகாதார தன்மை குறித்து தொடர்ந்தும் அவதானமாக இருக்கும் குறித்த உணவகம் இவ்வாறான சம்பவம் மீண்டும் ஏற்படாமல் அவதானமாக செயற்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. எப்படி இருப்பினும் கொழும்பில் உள்ள உணவகங்களில் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மனித புதைக்குழி. மன்னாரில் உள்ள பாரிய மனித புதைக்குழி குறித்த காபன் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் சமிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மன்னார் சதோச நிறுவன கட்டிட தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய மனித புதைக்குழியில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களின் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மனித எச்சங்களில் சில மாதிரிகள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாண ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த மனித எச்சங்கள் எந்த காலத்தில் புதைக்கப்பட்டவை என்பதனை கண்டறிந்து கொள்ளும் நோக்கில் காபன் ஆய்வு நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புளோரிடா ஆய்வுக்கூட அறிக்கை மின்னஞ்சல் மூலம் தமக்கு கிடைக்கப்பெற்றதாக வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த காபன் அறிக்கை எதிர்வரும் புதன்கிழமை நீதிமன்றிற்கு கிடைக்கப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருமணமாகாத இளைஞர் யுவதிகளுக்கு கிடைக்க உள்ள அதிர்ஷ்டம். இலங்கையில் திருமணமாகாத இளைஞர் யுவதிகளுக்கு காணிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இளைஞர் யுவதிகளுக்காக அமுல்படுத்த திட்டமிட்டிருக்கும் விவசாய கூட்டுறவு வேலை திட்டத்திற்கு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் 55 பேச்சஸ் காணி வழங்கப்பட்டுள்ளது. அதில் வீடொன்றை அமைக்க 15 பேச்சஸ் காணியும் விவசாய நடவடிக்கைகளுக்காக 40 பேச்சஸ் காணியும் வழங்கப்பட உள்ளது. இந்த யோசனைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுமதி வழங்கியுள்ளார். இது பற்றி தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஹம்பாந்தோட்டையில் கிராம எழுச்சி திட்டம் ஒன்றை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றியமைக்க ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் கோரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மாற்று திட்டத்தை அமுல் செய்யுமாறு ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் கூட்டம் பிரசல்ஸில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் பின்னர் 2 தரப்புகளும் கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளன. இதன்படி இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும், அது சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் 2 தரப்புகளும் இணைந்து செயற்படுவதென்று இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை மனித உரிமைகள், நல்லிணக்கம், ஊழல் எதிரான நடவடிக்கை என்ற விடயங்களில் இலங்கை அரசாங்கத்தின் முனைப்புகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்றும் கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக பாதுகாப்பை பலப்படுத்திய அமெரிக்கா. கொழும்பு துறைமுகத்தின் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்கா கரையோர பாதுகாப்பு பிரிவினர் கடந்த 11ஆம் திகதியிலிருந்து 13ஆம் திகதி வரையில் இலங்கையின் துறைமுக அதிகாரிகளுடன் இணைந்து பயிற்சிகளை முன்னெடுத்தனர். இதில் இலங்கை துறைமுகத்தின் 25 அதிகாரிகள் பங்கேற்றனர். துறைமுகத்தின் பாதுகாப்பு திட்டத்தை மேம்படுத்தும் நோக்கிலேயே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியை அமெரிக்காவின் இலங்கைக்கான துறைமுக பாதுகாப்பு இணைப்பாளர் தலைமையிலான
குழுவினர் முன்னெடுத்தனர். இதேவேளை அனைத்து நாடுகளிலும் நடைமுறைப்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் கரையோர பாதுகாப்பு திட்டம் 2003ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.